திருமங்கலத்தில் நிச்சயமாக கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போது 30,000க்கு மேற்பட்ட வாக்குறுதி என்ற மாணிக்க அவரை வெற்றி பெற செய்தது. ஆனால் இன்றைக்கு திருமங்கலத்தை பொறுத்தளவு யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு அது ஒரு பின்னடைவை சந்திக்கிறது சொன்னால் நிச்சயமாக இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் கூட மாற்றி வாக்களித்ததாக நான் தெரிவிக்கொண்டேன். ஆனால் தயவு கூர்ந்து உணர்வோடு யார் இருந்தாலும் இயக்கத்தை பார்க்க இனத்தை பார்க்காமல் இயக்கத்தை பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் கட்சி தான் முக்கியமே ஒழிய ஜாதி கல்யாணம் பண்றது மட்டும்தான். அதை மனதில் நீங்க வச்சுக்கணும். அதனால திருமணத்தில் இந்த பின்னடைவு என்பது ஏற்க முடியாத ஒன்று. அது உண்மையிலேயே பெரிய மனவளர்ச்சி பெறுகிறது. அது என்னெல்லாம் மாற்றி எடுத்தார் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நிச்சயமாக அதை மனதில் வைத்து பணியாற்ற வேண்டும். ஏன்னா வரக்கூடிய காலம் திருமணத்திலே அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணம். ஏனென்று சொன்னால் அது எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் அதற்கு காரணங்கள் இருந்தார்களோ இருந்தாலும் அதை யதார்த்தமாக இருந்திருப்பார்கள். எப்படியும் நம்முடைய தொகுதியிலே உரிய கூட்டத்தை பொறுத்தவர்களுக்காக தெற்கு மாவட்டங்களை சொல்லுகிற போது அண்ணா நீங்கள் திருமணப்பட்டி கொடுப்பாங்க, திருமணத்தை நான் முழுசாக பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னால் முழுமையாக பார்த்துக் கொண்டிருந்தவர்களும் கூட அதை இந்த அளவிற்கு நாம் வந்து ஒரு காலத்தில் நான் நினைக்கவில்லை. இடைத்தேர்தல் அதுவும் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குகள் இருக்கிற போது இன்றைக்கு நான் எந்த அளவுக்கு உசலப்பட்டியிலேயோ சோழவந்தானிலேயோ அதாவது கிழக்கு தொகுதியிலே திருப்பரங்குன்றத்திலேயே மேலூருடைய வாக்குகள் அதிகம் பெற்றிருந்தாலும் கூட உள்ளபடியே உள்ளூர் மன ரீதியான ஒரு வருத்தத்தோடு இருக்கணும். ஏன் கேட்டீங்கன்னா மேலூர் தொகுதியும் அதே போல உசலப்பட்டி தொகுதியும் எப்போதுமே ஆதிக்க தொகுதி அது சோழவந்தான் சரி. கடந்த சட்டமன்ற தேர்தலில் மேலூர் வந்து 44,000 ஓட்டு கிட்டே இருந்தால் அதுல இந்த வேட்பாளர் காங்கிரஸ் பேசியிருக்கோம். ஆனா அவர் எது கண்டுக்கிறாருன்னா 44,000 ஓட்டு பின்தங்கி இருக்கிறோம் என்ற கவலையோடு இருந்தாலும் கூட உங்களுடைய அங்க இருக்கக்கூடியவர்கள் கடுமையான முயற்சியினால நம்முடைய தேர்தல் பொறுப்பாளராக ஆனந்த் இருந்தார். ஆனந்த் முழுமையாக அதை வெளியிடுவதற்கு அதை வாக்குகள் சேகரிக்கும் போது வாக்காளர்களுக்கு நாம் நிறுவனம் செய்ய வேண்டாலும் கூட அந்த பணியை வேற மாதிரியாக செய்து அந்த 44,000 மிஞ்சி 33,000 ஓட்டு அதிகம் பெற்றுக் கொடுத்தார்கள். அப்படி பின்தங்கி இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் முந்தங்கி இருந்தாலும் கூட திருமணம் பகுதியிலே பின்தங்கி இருப்பது என்பது மிக வேதனைக்குரியதாக இருக்கிறது. அதுவும் நம்முடைய இயக்கத்துக்காரர்கள் வாக்களித்திருந்தாலும் கூட நிச்சயமாக அந்த சமுதாயம் மட்டுமல்ல எல்லாருந்தாலும் கூட பின்தங்கி இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக வந்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய எண்ணமும் கூட. இருந்தாலும் நடந்தவையாக இருந்தாலும் நடக்கப்போவை நல்லவையாக இருக்கும் என்று சொல்கிறேன். இப்போது சட்டமன்றத்திற்கான தேர்தலுடைய முன்னேற்றங்களை இப்போது முன்னோட்டம் தான் இந்த மாவட்ட பொது உறுப்பினர்களுடைய கூட்டம். அதை தொடர்ந்து ஒன்றிய கழகத்துடைய பொது உறுப்பினர் கூட்டப்பாடு இருக்கிறது. இங்கே தம்பி அவர்கள் சொன்னார்கள், அண்ணன் அவர்கள் தேர்தல் பொறுப்பாளராக நான் மாவட்டத்தினுடைய அமைச்சராக இருந்தால் கூட முழு சுதந்திரத்தை இந்த தெற்கு மாவட்டத்தில் நான் கொடுத்திருக்கோம். முழு சுதந்திரத்தை நீங்கள் எது வேண்டுமானாலும் செய்து கொண்டிருக்கிற இயக்கம் வலுப்படுத்தால் போதும் என்பதில் அவ்வப்போது நான் நிறைவேறிய முழுமையாக தம்பியவர்கள் கேட்டுக்கொண்டால் நான் வருவேன். நிச்சயமாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 6 தொகுதிகளை வெற்றி பெறுவதற்கு முழு உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப உங்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்ப நிச்சயமாக செயல்படுவோம் என்பதை மாற்றங்களுக்கு இருக்காது. எனவே இருந்தாலும் கூட நாடாளுமன்றத்தில் கூட்டணி கட்சிகளுக்காக நம்ம இருந்ததுக்கு இரவு வாராக உழைத்திருக்கிறோம். என்னை பொறுத்தவரை அதுவும் கூட்டணி கட்சியில இங்கே காங்கிரஸ் மாறிட்டவர்களாலும் கூட மதுரை நாடாளுமன்றத்துல நம்முடைய வெங்கடேசன் இருந்தார். வெங்கடேசன் நின்றிருக்கிறார் என்று நான் சொல்லவில்லை. நான் நின்றிருக்கிறதை விட பல மடங்கு அவருக்கான உழைத்து அதற்கான வாக்குகளை பெற்றோம். அதனால இப்ப இருக்கிற தொண்டர்களை பொறுத்தவரையில மிக மாவட்டத்தில் ஒன்றும் குறைந்ததில்லை. ஆங்காங்கே இருக்கக்கூடிய சிறு சிறு குறைபாடுகள் எல்லாம் பயப்பட்டு எனக்கு எந்த அளவுக்கு கட்சி இயக்கத்தை ஒரு வழிபோடு நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை எல்லாம் தெரியும். எனவே நம்முடைய உசலப்பட்டியோ கிழக்கு தொகுதிய இன்றைக்கு மதுரையில நாடாளுமன்றத்தில் 70,000 வாக்குகள் பெற்றுள்ளோமே, அதை போல சோழவந்தால் அதிகமான வாக்கு பெற்றுக் கொண்டுள்ளோமே என்று இருந்தால் அதை விட ஒரு கவனக்குறைவு எதிர்பார்த்து இருக்க முடியாது. ஏனென்றால் அதையெல்லாம் எதிர்பார்க்காமல் இப்போதிருந்து எதிரியை மனதில் வைத்துக் கொண்டு நான் முழுமையாக பணியாற்ற வேண்டும் என்றெல்லாம் இருந்தான். ஏன்னா புதுசா கட்சியாக இருக்கிறார் விஜய் என்பது ஆரம்பிச்சிருக்கிறது என்பது ஏதுவாக நினைவு கூட அது ஒரு
சில இடங்களிலே சில இதுகளிலே இருந்தாலும் கூட நம்முடைய வாக்குறுதியை வலுப்படுத்த வேண்டும். யாரையும் எதிர்பாராமல் கூட்டணி கட்சிகள் நம்மளோட இருந்தாலும் கூட நம்ம சொந்த காலில் நிறுத்துக்கணும். அந்த பலத்துல அவர்களையும் சேர்ந்துதான் நம்ம எல்லாம் அதுதான் காலகாலமாக நடந்து இருக்கிறது. இப்போது கிடைக்காத வரைக்கும் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாக. அதே போலதான் இன்றைக்கு நம்முடைய இளைஞரணியினுடைய செயலாளர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் 9ஆம் தேதி ஏறத்தாழ 20,000 மக்களுக்கு 20,000 குடும்பத்திற்கு கடன் திட்டம் வழங்க இருக்கிறார். இதுவரை தமிழ்நாட்டிலே முதல் மாவட்டமாக நிச்சயமாக மதுரை மாவட்டம் அதில் திருமங்கலம் இருக்கிறது, உசலப்பட்டி இருக்கிறது, திருப்பரங்குன்றம் இருக்கிறது. ஏறத்தாழ 11,500 பட்டாக்களை வழங்க இருக்கிறோம். அதே போல புதிய மகளிர் 5,000 கொடுக்கலாம். அந்த மாதிரி ரேஷன் கார்டு இன்னும் பல்வேறு கட்டணங்களை திறக்காக சொன்னால் 20,000க்கு மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்டங்களை பொதுமக்களுக்கு சென்று சேரக்கூடிய பணியை அந்த பணிக்காக தான் அந்த செய்வதற்கு நம்முடைய இளைஞரணி செயலாளர் அவர்கள் இளைஞர் விளையாட்டு அமைச்சர் மரியாதைக்குரிய மாணவர்கள் நிலைக்கு வர்றாங்க. அந்த வருகையையும் மிக சிறப்பாக மதுரை மாவட்டம் வடக்கு தெற்கு மாவட்டத்தின் சார்பில் இங்கே ஏர்போர்ட்ல நம்ம வரவேற்று வராது. மறுநாள் காலையில அங்க எப்படி போல கவர்மெண்ட் நிகழ்ச்சி நடத்துவது வரைக்கும் ஒரு வரவேற்பு. கேட்டா அந்த நிகழ்ச்சியில அந்த அரசு பணியினால அதை உண்மையா நம்மளால பழக்க முடியாது. அதனால வரவேற்பு நிகழ்ச்சியை கொஞ்சம் சிறப்பாக நினைக்கலாம். அது அரசு பணியாக அரசு நிகழ்ச்சியாக நடைபெற இருந்தது. எனவே எதிரையுமே எப்போதுமே முதலிடமாக நாம் மாவட்டம் எப்பயும் செயல்பட்டு இருந்தாலும் இனிமே அந்த மாதிரி ஒரு நாம் எப்பயுமே நம்ம தலைவர்கள் இருக்கக்கூடிய அளவிலே மதுரை மாவட்டம் ஒரு சிறப்பான செய்தியை நாம் செய்ய வேண்டும். அதிலேயும் இந்த பணியை நிச்சயமாக இப்போதிருந்தே தேர்தல் பணியை நீங்க துவங்கக்கூடிய அந்த நிலைமையை உருவாக்கி இப்போது என்னென்ன செய்ய வேண்டுமோ எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். மாவட்ட கழக செயலாளர் சொல்லுங்கள். அவர் நிச்சயமாக என்னோடு கலந்து ஆலோசித்து அந்த முடிவுகளை எடுக்கிற போது அங்கே இருக்கக்கூடிய சிறு சிறு குறைபாடுகள் எல்லாம் சரி செய்து நிச்சயமாக சட்டமன்றத்தோடு நம்மளை எல்லாம் நம்பி நம் போன்றவர்களை நம்பி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த முறை வரக்கூடிய 2026 200க்கு மேற்பட்ட தொகுதிகளை வெற்றி பெறுவோம் என்று சொன்னால் அவர் சொல்வதை எப்போதுமே எல்லோருக்கும் கிடைத்தார்கள். 40 வகுப்பை சொல்லும்போது கூட்டணிகள் எல்லாம் இல்லை, 2 குறையினாங்க, 2 குறையினாங்க, 4 குறையும், 7 குறையாமல் 40 இருக்கிறோம். இது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலத்திலே தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய பெருமையை பெற்றிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். எனவே அவருடைய பயணம் அமெரிக்கா பயணம் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய பயணமாக அமையும் என்பதை எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை வெற்றி பெறுவதில் நம்முடைய பொறுப்பிலே இருக்கக்கூடிய நம்முடைய மாவட்டம் பிரிக்கப்படாத வடக்கு தெற்கு மாவட்டம் மதுரை மாவட்டமாக இருந்த இந்த 6 தொகுதிகளும் அந்த 200 இந்த 6 முதல்நிலை பெற வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம் என்று சொல்லி நிச்சயமாக இன்றைக்கு ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த பொது உறுப்பினர் கூட்டம் தொடர்ந்து ஒன்றிய கழக இடைக்கழகம் வரையில் நடக்க வேண்டும். அதே நேரத்தில் கொடிக்கும் மத்தியில் இல்லாத முறையை இருக்கக்கூடாது என்ற நிலைமையை உருவாக்கி தர வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு எப்போதும் கூட துணையாக இருக்கேன். அதனை வெற்றி பெறுவதற்கான எத்தனை ஆயுத பணிகளை உங்களோடு கலந்து அதற்கான பணியை இப்போது துவங்கி அதை முன்னிலை வரக்கூடிய வகையிலே அதற்கு என்ன தேவையோ அத்தனையும் நாம் செய்து தருவோம். இன்றைக்கு யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசலாம். நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தளவு கிராம மாநகராட்சி செய்து கொண்டிருக்கிறவர் சுயமரியாதை இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கிறார். சொல்லுவரெல்லாம் நிலைத்திருக்க போவதில்லை. அவங்க ஏதோ கற்பனையான உலகத்துல வாய்ப்பு வந்ததெல்லாம் பேசலாம். நிச்சயமா அவர்கள் பேசுவார்கள். நாம் செயல்களை காட்டுவோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.